தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் தலை அரிப்பு. எல்லாருமே ஒன்றுமே இல்லை தலையில், ஆனால் அரிப்பு மட்டும் நிற்கலைன்றாங்க. தலையில் அரிப்பு நிற்கலைன்னா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது பொடுகு ஆயிரும். அந்த பொடுகு அதை சொல்லுவாங்க டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க. அந்த பொடுகு தலை நிறையா வந்துடும். தலை நிறையா கையில் சொரிய அதுக்கடுத்து பின்னாடி போகும்போது சோரியாசிஸ், அந்த தோல் நோய் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் தலையிலிருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கும். தலையில் அரிப்புத்தன்மை வந்தாலே மீண்டும் மீண்டும் கை காலில் தோல் நோயாக மாறும். அந்த தோல் நோய் மாறுறதுக்கு முதல் காரணம் அந்த தலையில் அரிப்பு தான். தலையில் அரிப்பு வருதுனாலே நம்ம குடல் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம குடல் சுத்தமாக இருக்கணும். குடல் சுத்தமாக இருந்தால் தான் உடல் சுத்தமாகும். யாருமே மலம் கழிக்கிறதுல கவனமே செலுத்துறதில்ல. இன்னைக்கு போலனா பரவாயில்ல, நாளைக்கு போய்க்கிற அவசரம், நம்ம கிளம்புற வேலை அதிகமாக இருக்குன்னு. அப்படி கிடையாது. அது போல் ஒரு கஷ்டம் எதுவும் கிடையாது. மலம் கழிக்கிறது முதல் வேலை. காலை கடனை கழிக்காமல் நம்ம காலை கடனை மலம் கழிக்கணும், சிறுநீரகத்தை வெளியேற்றணும். ஆத்திரத்தை அடக்கினாலும் மோத்திரத்தை அடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அடக்க அந்த சிறுநீர் பாதையில் பூரா உப்பு படிஞ்சிரும். மலத்தை அடக்க உடலில் உள்ள ரத்தங்கள்லாம் கெட்டு போய் தோல் நோய் வர்றதுக்கு பெரிய ஒரு காரணமாக வரக்கூடியது. இந்த தோல் நோய் வந்துச்சுனாலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தோல் நோய்க்கு முதல் அறிகுறியாக தலையில் அரிப்பு தான் வரும். தலையில் அரிப்பு வந்துச்சுன்னா நம்ம அரிப்பு தாங்க முடியாது. அதுக்கு பொடுதலைன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா பொடுதலை, இதை வான்கோழி அதிகமாக விரும்பி சாப்பிடும். வான்கோழி இந்த பொடுதலையை அப்படியே முழுமையாக சாப்பிடும். ஏன்னா அது கழுத்து பகுதியில் அந்த சொறி மாதிரி வரவே வராது. வான்கோழிக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொறி வரும். இந்த வான்கோழி இந்த பொடுதலையை நேரடியாக சாப்பிட்றதால அது கழுத்தில் எந்த ஒரு தோல் நோயும் வராது. இந்த தோல் நோய்க்கு எதிரி தோல் நோயை தலையிலேருந்து பாதுகாக்கணும்னா அந்த பொடுகுன்னு சொல்கிற அந்த டேண்ட்ரஃபை வெளியேற்றணும்னா இந்த பொடுதலை தான் இது காலடியில் நிறைய இருக்குது. இந்த நிறையா இருக்கிறதால இதை நேரடியாக பறிச்சுட்டு வச்சுருக்கோம். அந்த நேரடியாக பறிச்சிருக்கோம். இந்த இலையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த இலையை பூ எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்தலாம். இதில் எதையும் ஒதுக்க தேவையில்லை. இந்த பொடுதலை நம்ம தலையில் உள்ள அரிப்பை போக்கக்கூடியது, தலையில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது, தலையில் புண்ணு, வேறு ஏதாவது தலையில் வேறு ஏதாவது கட்டி மாதிரி எதுவாக இருந்தாலும் சரியாகும். இன்றைக்கி மூளையில் கட்டி வந்துருச்சுன்னாங்கன்னா தலையில் அழுக்கு இருந்தால் தான் தலையில் உள்ள அழுக்கு தலைக்குள்ளே இறங்கும். அது எப்படி இறங்கும்னு சில பேர் கேட்பாங்க. இல்லை, அது தோல் துவாரங்கள் வழியாக சிறிதாக அழுக்கு வெளியேறாமல் தலைக்குள்ளே இறங்கி அது மூளைக்குள்ளே போய் கட்டியாக மாறக்கூடியது. அதையெல்லாம் கழுவி, அதனால தான் அந்த நாளில் சேக்காயை போட்டு தலை அலசினாங்க. சேக்காயை போட்டு தலை அலசினவங்களுக்கு என்றைக்குமே தலைவலியே வராது. இன்றைக்கி எனக்கு சேக்காயை ஒத்துக்கிறல, மஞ்சளே ஒத்துக்கிறலன்றாங்க. ஏன்னா அதை பயன்படுத்துகிறதே விட்டுட்டாங்க. அதை பயன்படுத்த தான் நம்ம நல்லா இருந்தோம். இன்றைக்கி பயன்பாட்டை நம்ம பழசை விட எதுவுமே சரியில்லைன்னாங்க. இன்றைக்கி நாகரிகத்திலே போயிட்டே இருந்தோம்னா இது நாகரிகம் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உள் உறுப்புகள் பூரா கெட்டு போயிருக்கோம். நம்ம பழமைகள் பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ஆனால் உள் உறுப்புகளை பூரா காப்பாற்றக்கூடியது. அதில் தலை சிறந்த மருந்தாக இந்த பொடுதலை பயன்படுத்துகிறோம். இந்த செம்பரத்தை, இது செம்பரத்தை தான், செம்பருத்தின்னு இங்கே சொல்கிறாங்க. மாற்று பெயர் செம்பருத்தின்னு. செம்பருத்தின்னா அது பருத்தி செடி. இதுக்கு பேர் செம்பரத்தை தான், செம்பருத்தி கிடையாது. நிறைய பேர் இதை தான் செம்பருத்தி பூ நம்ம கஷாயம் குடிக்கிறோன்றாங்க. செம்பருத்தி பூனா அது சிகப்பு நிறத்தில் மரம் மாதிரி வளரக்கூடிய பருத்தி செடியிலிருந்து கிடைக்கக்கூடியதான் செம்பருத்தி. இது செம்பரத்தை. இந்த செம்பரத்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். செம்பரத்தை தான் இதுக்கு பேர். இதை செம்பருத்தின்னு சொல்லி எல்லாரும் இதுதான் செம்பருத்தின்னு நினைக்கிறாங்க. இதனுடைய பேர் செம்பருத்தி கிடையாது, செம்பரத்தை. இந்த செம்பரத்தை பூவை நம்ம பயன்படுத்தணும். இதை நேரடியாக உள்ளுக்கும் சாப்பிடலாம், இதை தலையிலையும் அரைச்சி போட்டு வரலாம். இதை உள்ளுக்கு சாப்பிட இதயம் ரொம்ப சுகமாக இருக்கும், நல்ல இதமாக இருக்கும். நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது இந்த செம்பரத்தை. இந்த செம்பரத்தையை பயன்படுத்தும் போது மனசு கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். யாருக்குமே கோபம் அதிகமாக இருக்குன்னா உள் உறுப்புகள் சரியில்லை. இந்த கோபம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூவை தினந்தோறும் ஒரு 2 பூ சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த கோபம் குறையும். அந்த கோபம் குறையிறதுக்கு, எண்ணங்களை மாற்றுறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ஒரு தலைச்சிறந்த மருந்து. இதோடு சேர்த்து அம்மங்காப்பு, இந்த வேப்பலை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்? எல்லா இதுக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த வேப்பலையை நம்ம அரைச்சி நம்ம உடம்பு முழுவதும் பூசலாம், தலை முழுவதும் பூசலாம். எங்கே அரிப்பு இருக்கோ அங்கே நம்ம முழுவதும் பூசி வரலாம். இந்த வேப்பலை அம்மங்காப்புன்னு சொல்லுவோம். அம்மங்காப்பு இல்லாத மருத்துவமே இல்லை. எல்லாத்துலேயும் அம்மங்காப்பு சேர்க்கலாம். இந்த வேப்பலையை சேர்த்து வர அந்த நோய்கள் சீக்கிரம் குணமாகும். சீக்கிரம் குணமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த வேப்பலை மட்டுமல்ல, இந்த வேப்பலையோடு சேர்ந்து நம்ம பால் சேர்க்குறோம்.
பால் வந்து நாட்டு மாட்டு பால், இங்கே பக்கத்துலேயே நாட்டு மாடெல்லாம் இருக்குது. இந்த நாட்டு மாட்டுகள்லேருந்து இப்போ கொண்டு வந்ததால் இந்த நாட்டு மாட்டு பால் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த நாளில் நேரடியாக கரம்பை மண்ணும் ஆட்டுப்பாலையும் ஒன்று சேர்த்து தலையில் தடவிட்டு ஒரு 3 மணி நேரம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தலை அலசுவாங்க. அந்த மாதிரி இதையும் அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா தலையில் ஒன்றுமே இருக்காது. பிரித்து பார்த்தா ஒரு சிறு புண்ணு இருக்காது, சிறு பக்கு இருக்காது, சின்ன டேண்ட்ரப் இருக்காது, அந்த பொடுகுன்னு சொல்லுவோம், அந்த பொடுகு எதுவுமே இருக்காது. ஆனால் அரிக்கும் தலை மட்டும். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இப்படி பிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஜடை யாருமே போடுறது கிடையாது. அதனால் அவங்க பிச்சு விட்டாலும் திருப்பி வந்து தலையை விரித்து போட்டே தான் திடுறாங்க. தலை விரித்து போட்டிருக்கிறது அது அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் தலை சொரியறதுக்கு. ஆனால் ஜடை போட்டவங்க சொரியறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஜடை போட்டதால் அது வந்து முன்னாடி வந்து பாதுகாப்பு இருந்துச்சு. ஏன்னா தலையில் எண்ணெய் வச்சாங்க, ஜடை போட்டாங்க. இன்றைக்கி யாருமே தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை. எண்ணெய் வைக்கலனாலே தலையில் அரிப்பு வந்துடும். ஏன்னா தலை, கண், காது, மூக்கு, தொண்டை இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் செயல்படும். அதுக்கு நம்ம தலையில் எண்ணெய் வச்சோம்னா எப்படி நம்ம வண்டியில் இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றினா எல்லா இடமும் வந்து ஃப்ரீ ஆகுமோ, அதே மாதிரி நம்ம தலையிலையும் கை கால் உடம்புகள்லையும் எண்ணெயை தேய்ச்சோம்னா அங்கே உள்ள எலும்புகளும் அங்கே உள்ள நரம்புகளும் கொஞ்சம் இலகுன தன்மையாகி கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். நம்ம வந்து வேகமாக நடக்கவோ வேகமாக செயல்படவோ அது பயன்படும். ரொம்ப சூடேறிச்சு அவன் தலையில் நல்லெண்ணெயை வச்சு தேயின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த சூட்டை தணிக்கக்கூடியது, எலும்புகளை வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த எண்ணெய் தேய்க்கிறது. அதனால் அந்த தலையில் வந்து அரிப்புகளுக்கு இப்போ நம்ம மருந்தை தயாரிக்க போகிறோம். இந்த அரிப்புக்கான மருந்தை இப்போ பார்க்கலாம். தலையில் வந்து அரிப்புகளுக்கு இப்போ நம்ம மருந்தை தயாரிக்க போகிறோம். இந்த அரிப்புக்கான மருந்தை இப்போ பார்க்கலாம். இந்த செம்பருத்தியில் வந்து இந்த நாக்குன்னு சொல்லுவோம். இந்த வந்து நாக்கு தேவையில்லை. இது நாக்கை வந்து தனியாக எடுத்துகிட்டு மீதி பூவை மட்டும் போட்டால் போதும். இந்த காம்பும் தேவையில்லை. இது போல் எடுத்துக்கிறணும். இந்த எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்தோம்னா தலையில் வந்து ஒரு ஷாம்பு போடுற சமயம் இதோடு சேர்க்குறோம். பால் சேர்க்க வச்சுருக்கோம். இதோட பால் சேர்க்குறோம். பால் சேர்த்து கரைச்சி மொத்தமாக இந்த கலையை வந்து நேரடியாக தலையில் பூசிக்கிறலாம். நேரடியாக தலையில் இல்லை முகத்துலேயும் பூசலாம். எங்கே அரிப்பு இருந்தாலும் இது வந்து அரிப்பை போக்கக்கூடிய தலையில் இதை தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் விட்டுறணும், காய விட்டுறணும். தலையை நல்லா வெயிலில் போய் சுற்றணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் தலையில் குளிர்ச்சி இறங்கி இன்றைக்கி சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சளி இல்லாமல் இருக்கணும்னா இதை தலையில் தேய்ச்சி நல்லா வெயிலில் சுற்றி கொஞ்ச நேரம் மொட்டை மாடியிலையோ அல்லது நம்ம வீட்டுக்கு வெளியில் வெயில் இருக்கிற இடத்துல உட்காந்துருந்து தலையை நல்லா காய விட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சேக்காயோ அல்லது அரப்போ போட்டு இதை தலையை அலசணும். இந்த மாதிரி அலசிட்டு வந்தோம்னா தலையில் அரிப்பே இருக்காது. 3 நாளில் அரிப்புகள் போகக்கூடியது. இந்த பொடுகுன்னு சொல்கிற இந்த டேண்ட்ரஃப் வந்து 3 நாளைக்கு அப்புறம் இருக்காது. இது தினந்தோறமும் பயன்படுத்தலாம். தினமும் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பொடுதலை. இந்த பொடுதலை கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 3 நாள் பயன்படுத்தினா போதும், தலையில் அரிப்பு இருக்காது. இந்த வேப்பலை சேரும்பொழுது அதனுடைய கசப்பு தன்மையும், செம்பருத்தி சேரும்பொழுது அதனுடைய வழுவழுப்பு தன்மை, இந்த நேச்சுரல் சொல்லுவாங்க, நம்ம இயற்கை ஷாம்புன்னு சொல்லுவாங்க. இயற்கை வந்து தலையில் தேய்க்கிற குளியல் சோப்பு எதுனா இந்த ஷாம்புக்கு தான் இந்த செம்பரத்தை பூ. இந்த செம்பரத்தை பூவோடு சேர்ந்து பொடுதலை இலை சேரும்பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும். தலையில் உள்ள அழுக்குகளை எல்லாம் எடுத்துரும். தலையில் புதுசாக கொப்பளம் எதையும் வரவிடாது. கொப்பளங்கள் எதுவும் இருந்தாலும் சரியாயிடும். தலையில் எந்த ஒரு முடியிலையும் அழுக்கு இருக்காது. ஷாம்பு போட்டு குளித்தா மாதிரி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தலையை அலசினீங்கன்னா தலையில் உள்ள அரிப்புகள் போகிறது மட்டும் இல்லை, சுகமான தூக்கம் வரும். நல்ல ஒரு தலையில் ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்சா மாதிரி இருக்கும். தலைக்கு கையே போகாது அதுக்கப்புறம். ஏன்னா அந்த அளவுக்கு சுகமாக இருக்கும், அரிப்பே இல்லாமல் ஆக்கும். தலையில் உள்ள அரிப்புகள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தொல்லை. அந்த தலை அரிப்பு நோய் காரணம். தோல் நோய் வர்றதுக்கான முதல் அறிகுறி. தோல் நோயிலிருந்து விடுபடணும், தலை அரிப்புலேருந்து விடுபடணும்னா இந்த பொடுதலையும் செம்பரத்தை பூவும் வேப்பம் இலையும் பயன்படுத்தி அரைக்கணும். இதை வந்து சம அளவு எடுத்துக்கங்க. சம அளவு எடுத்து நம்ம அரைச்சி இதை தலைக்கு தேய்ச்சி 2 மணி நேரம் கண்டிப்பாக. இது யார் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் தேய்க்கலாம். சிறு பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக தேய்ச்சா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே குளிச்சிடணும்.
ஆனால் நல்லா வெயிலில் விளையாட விட்டுருங்க. வெயிலில் தலை காஞ்சதுன்னா தலைக்குள்ளே இறங்கி தலை முழுவதும் சுத்தம் செய்யும், தோலை சுத்தம் செய்யும். முதல்ல தலைக்குள்ளே இருக்கிற தோல் சுத்தமானால் தான் சரி வரும். இன்றைக்கி எல்லாருமே நவீனமயமாக அந்த ரசாயனம் கலந்த கலவையை ஷாம்பு பயன்படுத்தும் பொழுது தலைக்குள்ளே அந்த ரசாயன பொருள்கள் இறங்கி முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. முடி கொட்டுதுன்னா அதுக்கு காரணம் தலையில் உள்ள அந்த ரசாயன கலவை. ஆனால் இந்த கலவை இறங்கினா எல்லா முடிகளுக்கும் வேர் பிடிப்பு ஏற்படுத்தும். வேரை இறுக்கி பிடிக்கிற தன்மையை கொண்டு வரும். இது அந்த வேருக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அதனால் முடி கொட்டுறது நிற்க ஆரம்பிச்சிடும். தலையில் அரிப்பே இல்லாமல் போய்டும். தலை அரிப்பு இல்லைன்னா அழகாக இருக்க முகம், இல்லைன்னா தலை அரிக்கும் போதே சொரிய ஆரம்பிச்சிருவாங்க. தலை அரிப்பில் இருந்து நம்ம விடுபடணும். தலையில் யாரை பாருங்க தலையை சொரிஞ்சிக்கிட்டே தான் நிற்பாங்க. சார் என்னையா வேலைக்கு போனியா, மண்டையை சொரிஞ்சிக்கிட்டே நிற்பாங்க. ஏன்னா அங்கே அரிக்குது. அவன் சொரியணும் இல்லை, தலை சொரிய வைக்குது. தலையை சொரிஞ்சிட்டு நிற்கிறவங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இதை தலையில் தேய்ச்சி குளிப்பாட்டினா கண்ணுக்கு குளிர்ச்சி, கண் பார்வை கூடும். அது மட்டும் இல்லை, காது கேட்கும் தன்மை, மூக்கினுடைய சுவாசம்னு சில பேருக்கு மூக்கில் அந்த ருசி, அந்த வாசனை தெரியல, நாக்கில் ருசி தெரியலன்றாங்க. எல்லாத்துக்கும் இது ஒரு தலை சிறந்த மருந்து. ஆனால் தலையில் உள்ள அரிப்புகளை போக்குறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இதில் பொடுதலைன்னு ஒரு முக்கியமான ஒரு இலை சேர்த்துருக்கோம். இது காலடியிலே கிடைக்கக்கூடியது. இதை எல்லாரும் பயன்படுத்தி இந்த மருத்துவத்தை பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சரஸ்வதி என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவர் சென்னையைச் சேர்ந்தவர். கால் விரல்களில் வெடிப்பு ஏற்பட்டு உள்ளதாம். எத்தனையோ முறை அவங்க பொண்ணுக்கு மருத்துவம் செஞ்சு அந்த வெடிப்புகள் சரியாகவில்லையாம். அந்த வெடிப்புகள் எப்படி பார்த்தாலும் நடக்க முடியாத அளவுக்கு வெடிப்பு இருக்குது. 6 மாதமாக அவங்க அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மருந்து போட்டும் சரியாகவில்லைன்றாங்க. இந்த பாதங்களில் வர வெடிப்புகள் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான். நம்ம உணவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இயற்கை முறையில் விளைவிக்கப்படாத அரிசிகளை சாப்பிடாம நம்ம எல்லாமே கிடைக்கிறது குறைஞ்ச விலைக்கு தான் கிடைக்குது நம்ம நினைக்கிறோம். விலை குறைஞ்ச விலைக்கு நம்ம அரிசி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு மருத்துவ செலவு நிறைய ஆக்குறோம். ஏன் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு அதிக அளவு செலவு செஞ்சு மருத்துவ செலவை குறைக்கணும். அப்போ தான் சரி வரும். மருத்துவ செலவு குறைக்கணும்னா நம்ம நல்ல உணவு எடுத்துக்கிறணும். நல்ல உணவு எடுத்தோம்னா கால் விரல்களில் வெடிப்புகள் வராமல் இருக்கணும்னா நம்ம சாப்பாட்டில் ஆர்கானிக் ரைஸை தான் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளையும் காய்கறிகளையும் வாங்கி சாப்பிடணும். காய்கறியில் அதிக அளவு புழுக்கள் பூச்சிகள் இருக்கிற காய்கறியாக பார்த்து வாங்கி அந்த புழுக்கள் பூச்சிகள் சாப்பிட்ட இடத்த மட்டும் வெட்டி போட்டு மீதி இடத்த சாப்பிட்டிங்கன்னா அதில் உரங்களோ மருந்தோ குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த பூச்சியுமே இல்லாத காய்கறியை வாங்கினீங்கன்னா அதில் அதிக அளவு உரத்தன்மையும் பூச்சி மருந்து தன்மையும் இருக்கும். அந்த பூச்சி மருந்து தன்மை இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடலுக்குள்ளே போய் அது பாத வெடிப்பு மட்டும் இல்லை, தோள்களையும் வெடிக்க வைக்கும். இந்த மருந்துகள் எப்படி நம்ம காய்ச்சி வெளியில் எடுக்கிறது? அது நம்மளால் முடியாது. 30 டிகிரி செல்சியஸ் நம்ம வெயில் தாங்க முடியல. அது 300 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வச்சா தான் அந்த மருந்துகளும் அதனுடைய உரத்தன்மையும் வெளியாகும். நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் நம்ம சூழ்நிலைக்கு தக்க நம்ம உணவை மட்டும் மாற்றணும். உணவை மாற்றும் பொழுது கால் வெடிப்புகள் மாறணும்னா மருத்துவம் செய்யலாம். மருத்துவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் உணவை சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன மருத்துவம் செஞ்சாலும் உணவை மாற்றாமல் இந்த மருத்துவத்தை செஞ்சோம்னா அந்த மருத்துவம் சரியாகும். மறுபடியும் ஒரு வாரத்தில் மீண்டும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது எப்படி நம்ம உள் உறுப்புகளை சரி செய்கிறோமோ அப்போ தான் வெளி மருந்து வேலை செய்யும். உள்ளுக்கு மருந்து சாப்பிடாம வெளியில் எத்தனை களிம்பு போட்டாலும் சரியாகாது. இவங்க நிறைய இடத்துல களிம்பு போட்டிருக்காங்க, நிறைய மருந்து வாங்கி தடவிருக்காங்க. அது 2 நாளைக்கு நல்லா இருக்குமா, 3ஆவது நாளைக்கு வந்துடுன்றாங்க. இல்லை, நம்ம உணவை மாற்றணும். மத்தியானத்தில் கூழ், வேறு ஏதாவது கம்மங்கூழ், சோளக்கூழ், இந்த மாதிரி கூழ் எடுத்துக்கிட்டோம்னா குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானால் தான் உடல் சுத்தமாகும். மலச்சிக்கலும் இதுக்கு ஒரு காரணம். அதனால தான் நல்ல உணவு எடுக்கணும். நல்ல உணவு எடுத்து நிறைய சாப்பிடணும். நிறையன்னா 32 கவாலம் எடுக்கணும். அந்த அளவுக்கு எடுத்தோம்னா தான் உணவு செரிமானம் ஆகும்போது நல்லவைகளை மட்டும் நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டு வேண்டாத மலத்தின் வழியாக வெளியேற்றும். தண்ணி குறைந்தது 5 லிட்டர் தண்ணியாவது இவங்க குடிக்கணும் ஒரு நாளைக்கு. அப்போ குடித்தா தான் ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்திகரிப்பானால் தான் அந்த உப்புத்தன்மையெல்லாம் வெளியே வரும். இதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ரத்தம் இல்லை, அதில் உள்ள கல் இருக்குது நம்ம உடம்புலன்னு சொல்லி வாழைத்தண்டு சாறு குடிக்கிறாங்க. வாழைத்தண்டு அந்த காலத்தில் அரிசியை கல் அரித்து தான் சாப்பிடுவோம். ஏன்னா அரிசியில் கல் இருக்கும். அன்றைக்கி நேரடியாக இடித்து எல்லாம் காய்ச்சினாங்க. அப்போ நம்ம நிலத்தில் உள்ள கல்கள் அதில் இருந்துச்சு. அரிசியை களைஞ்சி கல்களை பிடிச்சி
அரிசியில் கல் இல்லாத அரிசியை எடுத்து நம்ம சமைச்சோம். அப்படியே மீறி கல் இருந்து அந்த கல்லை நம்ம முழுங்கிட்டோம்னா அந்த கல்லை வெளியில் எடுக்கிறதுக்கு வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு வேலையே இல்லை, எல்லாமே மிஷின்லேயே கல்லெல்லாம் ஜலிச்சு எடுத்துருது. அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த கால் பாதத்தில் வெடிப்பு வர்றதுக்கு காரணம் தான் இந்த எல்லாத்துக்குமே இதுக்கு காரணம். அதனால் இதுக்கு வேப்பலை மஞ்சள் இது ரெண்டையும் அரைச்சி இரவு நேரத்தில் போடுங்க. அதுக்கடுத்து குதிரை குழம்புன்னு சொல்லி இப்போ நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா பீச்சில் அதிகமாக அது கிடைக்குது. அதில் ஒரு 2 இலை எடுத்தால் போதும். அதில் வேப்பலை மஞ்சள் அந்த குதிரை குழம்பு இலை இதை அரைச்சி எடுத்து அது கூட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து விளக்கெண்ணெயை சேர்த்து அரைச்சி எடுத்து அதை ஒரு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் போட்டு பகலில் அந்த கடுக்காய் தண்ணி, கடுக்காய் ஒரு 50 கிராம்னா 1 லிட்டர் தண்ணியை ஊற்றணும். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணி ஒரு 3/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு வற்றணும். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி வற்றணும். அந்த தண்ணியை எடுத்து கால் கழுவிட்டு வந்தோம்னா அந்த பாத வெடிப்புகள் மாறும். இந்த பாத வெடிப்புகள் இருக்கிறதால கஷ்டப்பட வேண்டாம். அந்த பாத வெடிப்புக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான். நம்ம சாப்பிட்ற உணவை மாற்றாமல் நம்ம எத்தனை மருத்துவம் செஞ்சாலும் கால் வெடிப்புகள் மாறாது. நம்ம உணவை மாற்றிட்டு இந்த மருத்துவத்தை செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரே மாதத்தில் சரியாயிடும். குறைந்தது ஒரு 45 நாளில் அந்த பாத வெடிப்புகள் இருக்காது. நம்ம இதை செஞ்சு முடித்ததும் திருப்பி மீண்டும் மீண்டும் நம்ம உரம் போட்ட அந்த அரிசிகளை சாப்பிட்டோம்னா மீண்டும் மீண்டும் பாதம் வெடிக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாத நம்ம பழங்கள் சாப்பிடும்போது விதையில்லா பழங்கள் சாப்பிட்றோம். அந்த விதையில்லா பழங்களுக்கு அதிக அளவு உரமும் மருந்தும் கொடுக்குறாங்க. அந்த மருந்துகளும் உரமும் நமக்கு உள்ளே போய் சேர்ந்ததால் பாத வெடிப்பு ஏற்படும். அதனால் விதையில்லா பழங்களை சாப்பிட வேண்டாம். விதையில்லா பழங்களை சாப்பிட்டாலும் பாதம் வெடிக்கும். கழுத்துகளில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வெடிக்கும். கை காலில் வெடிப்பு வரும். பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். தோல் பளபளப்பு இருக்காது. தோல் சாதாரணமாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. அந்த தோலை பார்த்தாலே ஒரு மீன் செதில் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க உடம்புல அதிக அளவு அந்த உரத்தினுடைய தன்மை பாதிப்பாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த பாதிப்பு சில பேருக்கு முதல்ல காலில் ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து கெண்டச்சதையில் ஆரம்பிக்கும். கெண்டச்சதைக்கு மேலே வரும்போது அந்த கெண்டச்சதையும் கெண்டச்சதைனா முட்டிக்கு கீழே இருக்கிற இடம், அந்த பின்பக்கம் இருக்கிற அந்த உருண்டையான சதையை தான் நம்ம சொல்கிறோம் கெண்டச்சதைன்னு. அந்த சதையெல்லாம் பார்த்திங்கன்னா சொறி பிடிச்சா மாதிரி இருக்கும். இவங்களுக்கு முக்கியமான மருந்தாக வேப்பலை மஞ்சள் இதை அரைச்சி போடுங்க. குதிரை குழம்பு கிடைக்கிற அன்றைக்கி அதை எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் சுண்ணாம்பும் விளக்கெண்ணையும் சேர்த்து வேப்பலை மஞ்சள் குதிரை குழம்பு இதெல்லாம் சம அளவும் அதில் 3ல் 1 பங்கு அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்தா போதும். இதை குழச்சி வச்சுருந்து நம்ம இரவு நேரத்தில் போட்டு பகலில் அதை கழுவி வர கால்கள் சுத்தமாகி நல்ல கை மாறி வழுவன்னு வந்துடும். நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் தருமபுரியை சேர்ந்த கஜலட்சுமி என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவருடைய பெண்ணுக்கு 12 வயது ஆகிறாதாம். 12 வயது ஆகியும் பூப்படையவில்லை என்று வருத்தத்துடன் எழுதியுள்ளார். 12 வயது பெண் பூப்படைகிறது என்பது அது சாதாரண ஒரு விஷயம்தான். 15 வயதுக்கு மேல் பூப்படைந்தால்தான் அது நல்ல ஒரு முறையாக இருக்கும். 12 வயசில் பூப்படையணும்னா இன்றைக்கி இருக்கிற கறி மீன் இன்றைக்கி இருக்கிற காய்கறி எல்லாம் சாப்பிட்ட குழந்தைங்க இன்றைக்கி வந்திருக்காங்க. என்கிட்ட வந்தவங்க இல்லை. 4 வயசு பொண்ணுக்கும் 6 வயசு பொண்ணு பூப்படைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ரத்தம் போக்கு நிற்கவே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அதெல்லாம் சரியான முறை இல்லை. 12 வயசுன்றது ஒரு வயசு இல்லை. 16 வயசுக்கு மேலே வயசுக்கு வந்தால் தான் அந்த பெண்கள் நல்ல முறையில் அவங்க உடம்பை பாதுகாத்துக்கிற முடியும். 12 வயசில் வரலன்னு வருத்தப்படக்கூடாது. அது சரியான வயசு இல்லை. கண்டிப்பாக 16 வயசு வரணும். அதுக்கப்புறம் அவங்க பூப்படைஞ்சாங்கன்னா அவங்க உடலை அவங்க சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க. இன்றைக்கி யூரின் போகிற இடமெல்லாம் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடத்த அதிக பாதிப்பாயிருக்குன்னு எழுதியிருக்கீங்க. தேங்காய் எண்ணெய் ராத்திரியில் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. சுடுதண்ணி வச்சு நல்லா அந்த இடத்த சுத்தம் செய்யணும். வேப்பலையை கொதிக்க வச்சு அந்த வேப்பலையை கொதிக்க வச்ச தண்ணியில் அந்த சிறுநீர் போகிற இடத்த சுத்தம் பண்ணிங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். அங்கே உள்ள கிருமிகள் இறக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாத மருதாணி இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை கழுவிட்டு வரணும். ஒன்றும் இல்லை, 50 கிராம் மருதாணி இலையை அரைச்சி எடுத்து அதில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து சிறுநீர் போகிற இடத்துல கருப்பை வாயை சுத்தம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கருப்பை வாயில் எந்த ஒரு கிருமியும் இருக்காது, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது. இந்த முறையை நம்ம கையாளணும். நம்ம பாத்ரூமில் போகிறோம்ல, யூரின் போய் முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் அங்கே நல்லா தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை தெளித்து விடுங்க. இல்லைன்னா மஞ்சள் தூளை மேலே தூவி விடுங்க. இப்படி தூவி விட்டிங்கன்னா அந்த மஞ்சள் தூள் இருந்தாலே கிருமி நாசினி ஆகும்.
முந்தி எல்லாமே வேப்பலை மஞ்சள் அரைச்சி போடுவாங்க, இல்லைன்னா மஞ்சள் உடல் முழுவதும் பூசுவாங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதும் மஞ்சள் பூசியிருந்தாங்க. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. இன்றைக்கி மஞ்சள்னா யாருமே தொடுறதே கிடையாது. மஞ்சள் தொடாமல் இருந்தால் யாருக்கு பார் யாரை கேட்டாலும் சிறுநீர் வந்து பாத்ரூமில் போனதால் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா, இல்லையே, எல்லா இடத்துலையும் ஒன்று போல தான் இருக்குது. நம்மளுடைய உடலை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கிறணும். நம்ம உடம்பு முழுவதும் தேங்காய் எண்ணெயை தேய்க்கணும். குளிக்கும் பொழுது மஞ்சள் அரைச்சி, பெண்கள் வந்து கண்டிப்பாக மஞ்சள் அரைச்சி உடல் முழுவதும் தேய்ச்சி, கருப்பை வாயில் வந்து மஞ்சள் அரைச்சி தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா கருப்பையில் எந்த ஒரு நோயும் பாதிக்காது, எந்த ஒரு கிருமியும் இருக்காது. அந்த முறையை யாருமே செய்யறது கிடையாது. அந்த செய்யாமல் இருந்தாலே இந்த மாதிரியான சிறுநீர் கழிக்கிற இடத்துல அரிப்பு வந்துடும். சரி, இப்போ அரிப்பு வந்ததுக்கு வேறு மருத்துவம் வேணும்னா மருதாணி இலையை நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு 50 கிராம் மருதாணி இலையை அரைச்சி எடுத்து அதில் வந்து 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு, அந்த தண்ணியிலிருந்து ஒரு 50 மில்லி, கொதிக்க வச்ச தண்ணியிலேருந்து 50 மில்லி எடுக்கணும். இப்போ 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அதை வந்து 1/2 லிட்டர் தண்ணியாக வத்துறா மாதிரி ஆக்கணும். இது இன்னொரு முறை. வந்து சாதாரண கழுவுறதுக்கு சொன்னேன், லேசாக கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கழுவணும். இது மருத்துவ முறைக்கு இன்னொரு மருத்துவம். இதில் என்னென்னா, மருதாணி இலையை கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணியை 1/2 லிட்டர் தண்ணியாக வற்ற வச்சு அதை வடிகட்டி எடுத்து அந்த தண்ணியில் 50 மில்லி அளவுக்கு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் 50 மில்லி தேன் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து நம்ம கருப்பை வாயில் போட்டு விட்டோம்னா ராத்திரியில் அரிப்பே இருக்காது. காலையில் அதை நீங்கள் சேக்கா போட்டு அல்லது நீங்கள் குளிக்கிற முறையை வச்சு சேக்கா தான் போடணும். சோப்பு வகைகளை வந்து போடுறது வந்து கொஞ்சம் இதுதான். அவங்க வந்து மஞ்சள் போட்டால் ரொம்ப நல்லது. இந்த அரிப்புகள் வந்து மாறும். இந்த அரிப்பு மாறினாலே குழந்தைகளுக்கு நல்லது. இந்த தேன் கலந்த மருதாணி தண்ணியை நீங்கள் போட்டிங்கன்னா 3 நாளில் சரியாயிடும். அதனால் இந்த மருத்துவ முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.